ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். ஒரு பாத்திரத்தில் ஒரு 7 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு போட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு தேவையான அளவு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி நான் இதை ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம அந்த பீட் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை இந்த பேனில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஸ்லோலே இருக்கட்டும். ஸ்பீட் வச்சு அடி பிடிச்சிரும். ஸ்லோலே வச்சு முட்டையை அப்படியே கலந்து விட்டுனே வரலாம். பொடி மாஸ் மாதிரி ஆகணும். இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நான் முதல் முறையாக செஞ்சேன். நான் இந்த டிஷ்ஷு செம்மையாக இருந்தது. இது நாங்கள் கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக வச்சிட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த ஸ்லோலியே ஸ்டவ்வை வச்சு அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே வரணும். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணோம். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டுடணும். இப்போ இன்னொரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், கிராம்பு போட்டுக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது பொடியாக கட் பண்ண ஒரு 3 பெரிய வெங்காயம். இது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மசாலா வேணுன்றதுக்காக நம்ம தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டா நல்லா மசாலா வரும். அதுக்காக தான் அது தொக்கு மாதிரி வரணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். யாருக்கெல்லாம் முட்டை பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டாச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்து தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் இந்த மசாலாவுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம முட்டையில் போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறைய குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போய் நல்லா அந்த கொதித்து வரணும். கொஞ்சம் திக்காக வரணும். பாருங்கள், நல்லா திக்காக வருது. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம இந்த பொடி மாஸ் பண்ணியிருக்க அந்த முட்டையை போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த முட்டையை நல்லா கலந்து விடணும்.
அந்த மசாலா எல்லாமே அந்த முட்டையில் சேரணும், ஒன்று பட சேர்ந்து வரணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாவ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் நிறைய குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வாவ் செம்மையாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்குக்கும் ரொம்பவே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.